ஆவணங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட்ஸ் அதை எந்த அளவுக்கு முக்கியமாக பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வைக்கணும், அதனுடைய அவசியம் என்ன அப்படின்றது தான். சிலருக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம், எதையும் வேஸ்ட் பண்ணுறதை விட எதையுமே போட மாட்டாங்க, வேண்டான்னு விட மாட்டாங்க. சில பேர் எதையுமே பத்திரமா வச்சுக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். சில பேர் புது காலணிகள் செருப்பு வாங்கினா கூட பழசை கூட போட மனசு வராது, அது இருக்கட்டும்னு பத்திரமா வச்சுருப்பாங்க. இப்படியே வீட்டில் நிறைய குப்பைகள் சேர்றதும் உண்டு. ஆனால் இப்போ இது கண்டிப்பாக போட வேண்டியதுதான். ஏன்னா மறுபடியும் பயன்படாத ஒன்றை வைத்திருப்பதனால் எந்த பயனும் இல்லை. ஆனால் ஆவணங்கள்னு சொல்கிறோம்ல, டாக்குமெண்ட்ஸ், அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் அதை அதை இழக்கிறார்கள். அதை இழக்கிறதுனால வரக்கூடிய சிக்கல்கள் அதிகம். அதை எந்த அளவுக்கு அதை தவிர்க்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஆவணமாக இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு செய்தி நம்ம பார்த்துருக்கோம் அடிக்கடி, என்னென்னா, நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை ரெண்டு விதமாக பிரிக்கிறீங்க. ஒன்று அசையும் சொத்து, இன்னொன்று அசையா சொத்து. அசையும் சொத்துனா வீட்டுக்கு தேவையான பொருள்கள். அது நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு டிவி வாங்குறீங்க, கிரைண்டர், மிக்ஸி, ஏதோ ஒன்று வாங்குறீங்க. இதற்கு ஒரு ரிசிப்ட் மட்டும் கொடுப்பார்கள். இந்த ரிசிப்ட் பதிவு செய்யப்படுவது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அது காலி நிலமோ அல்லது வீடுகள் இருக்கக்கூடிய இடமோ வாங்கினால் அதை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யாவிட்டால் அசையா சொத்துக்களை பொறுத்தவரையில் எந்த பரிமாற்றமும் நிகழ வாய்ப்பே இல்லை, உயில் ஒன்றை தவிர. அப்போ உயில் பார்க்கும்போது அதை நம்ம பார்க்கலாம் விரிவாக கூட. பொதுவாக அசையா சொத்துக்கள் என்றால் அது பதிவு செய்யப்பட வேண்டும், உரிய காலத்தில் பதிவு செய்யப்படணும். இல்லைன்னா அதுவும் பயன் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அசையும் சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினா அதுக்கான ரசீது கொடுக்குறார்கள். நீங்கள் பணம் பே பண்ண பில்லு கொடுக்குறார்கள். அந்த பில்லு தான் நீங்கள் இப்போ ஓனர் ஆகிட்டீங்க அதற்கு அப்படின்றதுக்கான சான்று. சரி, இதை கூட முக்கியமாக மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் நல்லது. என்ன காரணம், நீங்கள் எதை வாங்கினாலும், ஒரு ஃபோன் வாங்குறீங்க, செல்ஃபோனே வாங்குறீங்கன்னு வைங்க, அல்லது வீட்டுக்கு ஏதோ ஒன்று வாங்குறீங்க, அதோட ஒரு பில்லும் சில சமயங்களில் அந்த வாரண்ட்டி கார்டு என்று கொடுப்பார்கள். அந்த வாரண்ட்டி கார்டை நீங்கள் வைத்து கொண்டிருப்பதனுடைய பயன் என்னென்னா, அந்த குறிப்பிட்ட இடைக்காலத்திற்குள்ளே நீங்கள் வாங்கக்கூடிய பொருளில் பழுது ஏற்பட்டால் அந்த பழுதை செலவில்லாமல் நிவர்த்தி செய்து தர வேண்டிய கடமை அதை விற்பவர்களுக்கு இருக்கிறது. அப்போ வாரண்ட்டி இல்லைன்னா, அந்த கார்டு உங்கள்கிட்ட இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் அதை கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் வாங்கின பில், சரி, இது வாரண்ட்டி சமயத்தில் பழுதானால் ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் அல்ல. வேறு அவங்க இப்போ நீங்கள் கேட்குறீங்க, அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு ஒரு நிலைமை ஏற்பட்டால் கூட இந்த ஆவணங்கள் இருந்தால்தான் முடியும். அதாவது அசையும் சொத்துக்களை பொறுத்த வரையிலேயே நீங்கள் வாங்கின பில்லு, அப்புறம் வாரண்ட்டி கார்டு, இதெல்லாமே நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்வது நல்லது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காவது. நீங்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வாங்கின ஒரு பொருளுடைய பில்லை இன்றைக்கி வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 5 ஆண்டுகளில் இந்த பொருளே பழையதாகிவிடும். நீங்கள் மாற்றலாம், பெரிய அளவுக்கு அது பயன் இருப்பதில்லை. ஆனால் வாங்கின உடனே அதை பத்திரப்படுத்தி வைப்பது அவசியம். தேவை என்றால் உங்களுக்கு பயன்படும். இது அசையும் சொத்துக்களை பொறுத்த வரையில். அசையா சொத்துக்களை பொறுத்த வரையில் 100 ஆண்டுகளானாலும் அதற்குரிய ஆவணங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். 100 ஆண்டுகள் ஆனாலும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த அசையா சொத்துக்களை பொறுத்த வரையில் ட்ரேசிங் ஆஃப் டைட்டில் என்று சொல்லுவோம். அந்த எந்த ஒரு நிலமும் ஒரு உரிமையாளர் இல்லாமல் இருக்க முடியாது. இது சட்டத்தினுடைய அடிப்படை. ஒன்று அரசுக்காவது அது உரிமை இருக்கும், புறம்போக்கு லேண்டுன்னு சொல்கிறதோ, அரசுக்காவது உரிமை இருக்கும், அல்லது யாராவது ஒருவர் உரிமையாளராக இருப்பார். இப்போ இந்த நிலத்துக்கு இதற்கு முன்னால் யார்கிட்ட இருந்தது, அதற்கு முன்னால் யார்கிட்ட என்பதுக்கு தான் ட்ரேசிங்னு பேர். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் அப்பாவுக்கு அப்பா இல்லை அப்பாவுக்கு அம்மா ஒரு சொத்தை வாங்கி அந்த ஆவணம்,
அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க காலத்துக்கு பின்னால் யாருக்கு வந்தது, இதெல்லாம் வைத்திருந்தால் இந்த சொத்தை நீங்கள் விற்கக்கூடிய நிலையிலோ அல்லது அடைமானம் வைத்து பணம் சேர்க்கக்கூடிய நிலையிலோ உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். சரி, 100 ஆண்டுகள் ஆனாலும் என்று சொன்னேன். இப்போ தான் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சேல் டீடில் அந்த ஒரு அசையா சொத்தை நீங்கள் வாங்குகிறீர்கள். அல்லது உங்கள் பேருக்கு உங்கள் அப்பாவோ அம்மாவோ செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்குறார். இப்போ இந்த ஆவணம் எந்த அளவுக்கு முக்கியம், இந்த ஆவணத்தை எந்த அளவுக்கு பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம், அது இல்லாவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இதனுடைய அவசியம் உங்களுக்கு புரியும். இதை ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் உண்மை ஆவணம். இப்போ என் பேரில் ஒரு லேண்ட் இருக்குது, அதுக்கு நான் சேல் டீட் வாங்கியிருக்கேன்னா அது உண்மை, அதுதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஒரிஜினல் டைட்டில் டீட். இப்போ என்னுடைய இந்த சொத்தை நான் உங்களுக்கு விற்கிறேன், உங்கள் பேரில் இப்போ நான் ஒரு சேல் டீட் எழுதி கொடுக்குறேன். இப்போ இது என்ன, அது உங்கள் பேரில் இருக்கக்கூடிய சேல் டீடு தான் இப்போ ஒரிஜினல் டைட்டில் டீட். நான் விற்றேன் அல்லவா, என் பேரில் இருந்தது தாய் பத்திரம்னு சொல்லுவார்கள், பேரண்ட் டாக்குமெண்ட். இப்போ இந்த தொடர்ச்சி முழுக்க கையில் இருந்தால் இந்த சொத்து யாருடையது, இதுக்கு முன்னால் யார்கிட்ட இருந்தது அப்படின்ற அந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கரெக்டாக சரியாக தெரியும். ஒருவேளை அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிற ஒன்று தொலைந்து போகுமானால் அல்லது பியாண்ட் ரிடம்ஷன் பழுதடைந்து விடுமானால், ரெண்டும் நடக்கலாம். பழுதடைந்தால் என்னென்னா, இப்போ நீங்கள் முக்கியமான ஷெட்யூல் அல்லது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் அழிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆவணத்தை பயன்படுத்த முடியாது. அதை விட மிக கொடுமை, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு தொலைஞ்சு போச்சுன்னா, அதை ஏதாவது பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகும்போது தொலைச்சிட்டோம், அல்லது வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு, அல்லது நெருப்பில் எரிஞ்சு போச்சு, அல்லது மற்ற டாக்குமெண்ட்டோட கலந்து போச்சு, எந்த காரணம் சொன்னாலும் இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் கையில் இல்லை, நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சுருக்கலாம், ஃபோட்டோ காப்பி அது வச்சுருக்கலாம், ஆனாலும் அது பயனில்லை. ஏன் பயனில்லைன்னா, இப்போ அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு இடத்துல விற்க போகிறீங்க இல்லை அடமானம் வைக்க போகிறீங்கன்னாலும் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, ஒரிஜினல் பத்திரம் எங்கே, உங்கள் பேரில் இருந்த டாக்குமெண்ட் எங்கே, அது தொலைஞ்சு போச்சு அப்படின்னா எளிதாக யாரும் அதை வாங்குவதற்கு முன் வர மாட்டார்கள். எந்த வங்கியோ அல்லது தனியாரோ அதை வாங்குவதற்கோ அல்லது அடமானம் வைப்பதை ஏற்றுக்கொள்வதற்கோ ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். என்ன காரணம்னா, ஒரு சந்தேகம் இயல்பாக வந்துடும். ஒருவேளை இந்த ஒரிஜினல் ஆவணத்தை வேறு எங்கேயாவது அடமானம் வச்சுருக்கிறாரோ, பத்திரத்தை வச்சு பணம் வாங்குறது உண்டு இல்லைங்க, அந்த என்னோடய பத்திரத்தை வச்சுக்கோ, அதுக்கு அந்த வேல்யூ பணம் கொடு அப்படின்னு அடமானம் வச்சு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேளை வாங்கியிருந்தால் சொத்து ஏற்கனவே என்கம்பரன்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தமாயிரும், வில்லங்க இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க, கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் ஒரிஜினல் ஆவணம் தொலைந்தால் மிகப்பெரிய சிக்கல். அது செட்டில்மெண்ட் டீடாக இருந்தாலும் சரி, சேல் டீடாக இருந்தாலும் சரி, உயிலாக இருந்தாலும் சரி, எக்ஸ்சேஞ்ச் எதுவாக இருந்தாலும் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய ஆவணத்தை பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்வது அவசியம். நீங்கள் அதுக்குன்னு ஒரு தனி கோப்பே வைத்துக்கொண்டு உங்களோட பேரில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட், தாய்ப்பத்திரங்கள், வில்லங்க சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பட்டான்லாம் சொல்கிற பாருங்க, பட்டா, அப்புறம் நீங்கள் சொத்து வரி கட்டுவீர்கள், நீர் வரி கட்டுவீர்கள், மின்சார வரி பணம் செலுத்துவீர்கள், இது எல்லாவற்றையுமே அதற்கென்று இருக்கக்கூடிய ஒரு கோப்பிலே வைத்து கொள்வது தான் நல்லது. ஏனென்றால் விற்கிற சமயத்திலோ அல்லது வேறு எதற்குமோ கூட அது பயன்படும். சரி, இப்போ ஒருவேளை அப்படி தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வச்சு தான் நீங்கள் விற்க முடியும். அதுக்கப்புறம் சர்டிஃபைட் காப்பி அப்ளை பண்ணலாம், பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுக்கலாம், ஒரு அஃபிடவிட் ஃபோன் பண்ணலாம். எது செய்தாலும் உண்மையிலேயே உங்களுடைய ஆவணம் தொலைந்து விட்டதா அல்லது வேறு எங்காவது அடமானம் வைத்திருக்கிறீர்களா என்கிற ஐயம் உங்களுக்கு பின்னால் வாங்குபவருக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அசையும் சொத்துக்களை வாங்குகிறப்ப வாங்கக்கூடிய பில்லு, ரசீது, வாரண்டி கார்டை பத்திரப்படுத்தி கொள்வது முக்கியம். அசையா சொத்துக்களை பொறுத்தவரையில் உங்களிடம் மேக்சிமம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஆவணங்கள் வைத்திருக்க முடிகிறதோ அத்தனை ஆவணங்களுக்கென்று தனி கோப்பு வைத்து வில்லங்க சான்றிதழ் உட்பட, பட்டா உட்பட, சொத்து வரி கட்டினது உட்பட மொத்தமாக நீங்கள் பாதுகாத்து வைத்து கொள்வது தான் உங்களுடைய சொத்தின் மதிப்பை குறைக்காமல் இருக்கும். அது தொலைஞ்சு போச்சுன்னா சொத்துக்கே மதிப்பு போயிடும். அப்போ சொத்தின் மதிப்பு அந்த அளவிற்கு உங்கள் கையில் இருக்க வேண்டுமானால் ஆவணங்களை பாதுகாப்பது அவசியம்.